உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பெண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. எனக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்கிங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7 குடையவன் எப்படி இருப்பா? மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை கனவுகளாகவே நிறைய இருக்கும். கனவுகளை விற்பவராக இருப்பார். உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படின்னா, பெரும்பாலும் பெரிய சினிமா டைரக்டரு அல்லது இந்த மாதிரியான நிறைய கதையாசிரியர் இது போன்றவர்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, 7 குடையவன் யாருன்னா சந்திரன். சந்திரன்னா நிலையற்ற மனம் கொண்டவன் தான் சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா, அலைந்து கொண்டே இருப்பார். இங்கிருந்து அங்கே போவார், அங்கிருந்து இங்கே போவார், அந்த மாதிரி இதான் அவரோட வேலையை. சந்திர பகவான் உங்களுக்கு 7 குடையவராக இருப்பதால் உங்களுக்கு கற்பனை கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு 2 கொம்பு இருந்துச்சான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. உன் கணவர் என்ன சொல்லுவார், இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், நான் இந்த விஷயத்தை முடிச்சிட்டேன்னா நான் அப்படி எவ்வளோ வந்துடும், அவ்வளோ வந்துடும், எனக்கு இத்தனை கோடி வந்துடும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். அவரோட ஆசை என்னவோ உங்களை நல்லா வச்சுக்கிறது தான். ஆனால் அவர் உங்களுக்கு சொல்கிற கதைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய கதைகள் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா 7 குடையவன் யாருன்னா உங்களுக்கு யார்? சந்திரன். சந்திரன் 7 குடையவனாக அமைகிறார். இந்த சந்திரன் 7 குடையவனாக அமைகின்ற இந்த நேரத்தில் பெரும்பாலும் சந்திரன் சம்பந்தப்பட்ட குணமுடையவர்கள் தான். சந்திரன் சம்பந்தப்பட்ட குணம். சந்திரன்னா யாரு? மனோகாரகன்கிறதுனால சைக்கலாஜிக்கலி இன்ஸ்டேபிளான ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு இருப்பார். சைக்கலாஜிக்கல் இன்ஸ்டேபிள்னா என்ன? எதுக்கு எடுத்தாலும் எமோஷன். அதுக்காக நீ இப்படி பண்ணிடுவியா டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. திரும்பவும் ஒரு செகண்ட் தான் திரும்ப கால் பண்ணுவாங்க. நீ பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கிறியா இல்லையா? ஒன்று கட் பண்ணிடுவாங்க. திரும்ப 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் ஒன்று பேசுனா ஃபுல்லாக பேசு, ஏன் இப்படி கட் பண்ணி நான் டென்ஷன் பண்ணுறேன்? அவங்களால அவங்க எமோஷனை பொறுத்துக்க முடியாது. யாரு? உங்களுடைய வாழ்க்கை துணையாளர். எமோஷனலி அன்ஸ்டேபிள், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சென்சிட்டிவ், பொசசிவ். இது என்னோடது, இது என் வீடு, இது போன்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வெளிப்படுத்துவாங்க.
இந்த 7 சந்திரன் அப்படிங்கிறதுனால அவங்க பேர் ரொம்ப பொசசிவ் ஆகும். அந்த பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. நிறைய காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சனியினுடைய குணங்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் அவங்க அதை தான் பண்ணுவாங்க போன்ற குணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரருக்கு 2 சனி. அப்போ சனி தான் 2 என்பதால் சனி எப்படி இருப்பாரோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும். மந்தகரமாக பொறுமையாக தான் இருக்கும். லைஃப்பில் எல்லாமே லேட்டு. 35 வயசுக்கு அப்புறம், 40 வயசுக்கு அப்புறம் எல்லாமே லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9 புதன் என்பதால் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாமாவோட இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். தாய் மாமா அல்லது வேற உங்களுடைய மாமாவோட இன்டர்ஃபரன்ஸ், மாமனார், அதெல்லாம் அவங்களுடைய இன்டர்ஃபரன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அவர்கள் தலையிட்டு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது போன்றவை எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? சந்திர பகவானுடைய கோயில்களுக்கு செல்லணும். சென்னையில் இருக்கக்கூடிய சோமமங்கலம், குன்றத்தூர் அருகே சோமமங்கலம் இருக்குது, அங்கே போகலாம். அல்லது திங்களூர், கும்பகோணத்தில் திங்களூர்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகலாம். இங்கெல்லாம் நீங்கள் சென்று நீங்கள் வழிபடணும். இங்கே வழிபட உங்களுக்கு இதெல்லாம் சரியாகும். எதாக இருந்தாலும் நம்பர் 2 ஆரம்பிக்கணும். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். திங்கள் சந்திரனை நீங்கள் அதிகமாக கும்பிடணும். வானத்தில் வர்ற சந்திரன் அப்படியே ஜஸ்ட்டு கும்பிட்டா போதும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்? இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் கருநீலம், கருப்பு கலர் ட்ரெஸ் ஜென்ரலாகவே அணிங்க. கிரகங்களில் சனீஸ்வரனுக்குரிய ஐயப்பன், ஆஞ்சநேயர் போன்றவரெல்லாம் கும்பிடுங்க. சந்திர பகவான்னாலே பார்வதி தேவி. ஸோ அதனால் கன்னிமார் சாமி வழிபாடு, இது மாதிரி மாரியம்மன், காளியம்மன், கங்கை அம்மன், அந்த மாதிரி அம்மன், அங்காள பரமேஸ்வரி வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்ன? திங்கக்கிழமை காலையில் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கும், சோமவார விரதம் போன்றவை இருக்கலாம். உங்கள் கணவருடைய எமோஷனல் தான் உங்களோட பெரிய பெயினாக இருக்கும். நம்ம எது சொன்னாலும் திட்டுறாரு, எது சொன்னாலும் நம்மளை படக்குன்னு பேசிடுறாரு, நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் இப்படி சொல்லலை, அது அவரோட குணம். பரபரன்னு இருப்பார் உங்கள் கணவர். அமைதியாகவே இருக்க மாட்டார். இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார். அதுதான் காரணம். ஸோ அப்போ அந்த 7 கடகராசிக்காரர்கள் 7 அமர்ந்தவர்கள் தன் நிலையை இழந்து படக்குன்னு கத்திடுவாங்க. எந்திரிச்சு வெளியே போடா அப்படின்ட்டுருவாங்க. உங்கள் வீட்டு ஆட்கள் யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா. ஸோ இவரை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்குடைய பெரிய சேலஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். வெள்ளை ஆடைகள், திங்கட்கிழமை பார்வதி தேவியை வழிபடுங்கள். கீழப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.